தியானிக்கையில் இதயமதே ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுவே ஆழ்கடலின் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு கொண்டு சேர்ந்திடுவே அவசமுகம் ஆத்ம நண்பன் இயேசு கொண்டு சேர்ந்திடுவே அவசமுகம் திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுவே குயவன் கையில் களிமண்ணை போல இந்த ராத்திரி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொடுப்போமாக. அவர் நம்மை உருவாக்கட்டும், அவர் நம்மை வணைந்தெடுக்கட்டும், அவருக்கு சித்தமான அவர் விரும்புகிற அளவிற்கு நல்ல ஒரு பாத்திரமாய் நம்மை உருவாக்குவாராக. அவருக்கு பயன்படும் பாத்திரமாய் இருக்கட்டும், அது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கட்டும், அது கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக எல்லா வகையிலும் பயன்பட மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த இரவு வாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்கப்பட வேண்டும். ஜெபமாக அல்லேலூயா. வயலின் சிஸ்டர் ஜெபிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வண்டர்ஃபுல் காட், அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த மாலை ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஐயா, சரியான நேரத்தில் ஆராதனை ஆரம்பிக்கவும், ஆண்டவரே அது மகிமையாய் ஆராதனை நடக்கவும்
ஆண்டவரே எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, சீக்கிரமாய் ஜனங்கள் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்க, உயர்த்த, மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த, ஆண்டவரே பாடி துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதனை குறித்த ஒரு பக்தி, ஆராதனை கொடுத்த ஆண்டவரே ஒரு உத்வேகம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவருடைய சபைக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் சீக்கிரமாக வரட்டும், ஆராதனை ஸ்தலம் நிரம்பி வழியட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். அல்ல சத்தியத்தை நாம் பாடுவோமாக. எல்லாம் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். கண் பார்க்கட்டும், வாய் பாடட்டும், கரங்கள் தட்டட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் மீட்டிட்டார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை
தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இந்த நாளில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இந்த நாளில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படவும். இவ்வுலக பாடுகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் வசனத்திலே சொல்லும்போது சொன்னார், அவனால் முடிந்தளவு 10 நாட்கள் உபத்திரவம் கர்த்தருக்கு பயப்படவதாக. அவனால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான். அதுதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு நாம் பயப்பட வேண்டாம், நம்முடைய ஆத்துமாவை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒருவருக்கு தான் பயப்பட வேண்டும். ஆமாம், ஆத்துமாவை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒருவர், ஆத்துமாவை நித்திய மரணத்திற்கு தள்ளக்கூடிய ஒருவர், அந்த அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமாம், ஆண்டவருக்கு பயமாண்டவதாக அது வேத்தி பாடுவோமாக. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள நாளெல்லாம் உன் புகழ் பாட வேண்டும். ஆமாம், நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்தவர், அவருடைய நாமத்தை புகழ்வதற்கும், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும், நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்கள் கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே,
உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் ஆண்டவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரலோகீதமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாழ்வேன். பரலோகீதமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். Praise the Lord. Hallelujah. இங்க இருக்கீங்களா? ஆமென். Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய புகழை, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவன் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வேதத்தில் சொல்லப்படுகிறது, இவர்கள் துதிப்பார்கள். எதற்கு? அவருடைய நாமத்தை புகழ்வதற்காக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள். என்ன? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நம்மை உருவாக்கினவர். ஆமென். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. பாடலை பாடுவோமாக. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நற்பலன் வாடிடுது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலத்தில் பாடு ஆத்துமாதாய பணி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆத்தும தரிசனம் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு நம்மால் முடிந்த அளவு சேவை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி செய்யும் போது கர்த்தர் நாட்டின அந்த மரங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சபையில் நிலைத்திருக்க, அந்த சபையில் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, கனி கொடுப்பது இந்த அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால் இல்லை. 3.5 வருஷம் தான் வேலை செய்தேன். அந்த உலகத்தில் இருக்கும்போது 3.5 ஆண்டுகள் அவர் செய்த வேலை இந்த உலகத்தில் யாரும் இன்னும் செய்து முடிக்க முடியவில்லை. ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு பெரிய அவர் குரு என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பது போல ஆசிரியர் பட்டம் அவருக்கு இல்லை, ஆனால் குரு என்று அழைக்கப்பட்டார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்றது நமக்காக. ஆனால் அவர் அநேகரை ஐஸ்வர்யனாய் மாற்றுகிற ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஒன்றாய் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எந்த பைபிள் காலேஜையும் உருவாக்கவில்லை. சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 3 வருஷம் அவர் கூட இருந்து கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவரை பற்றி அறிவிப்பதற்கு இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட பைபிள் காலேஜஸ் எண்ணில் அடங்காது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பற்றி சொல்லுவதற்கு அவர் எந்த புத்தகமும் எழுதவில்லை.
ஆனால் அவரை குறித்து எழுதுகிற புத்தகங்களுக்கு அளவிட முடியாதது. ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அவர் எந்த புத்தகத்தையும் எழுதலை, இதெல்லாம் வேணும்னு சொல்லி அவர் பிரசங்கித்தார். அதை மனதில் வைத்து பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு எழுதும்படியாய் செய்தாரை தவிர அவர் எந்த புத்தகமும் கைப்பட எழுதவில்லை. இயேசு கைப்பட எழுதின புத்தகம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல எழுதினார். அந்த ஒரு எழுத்தே ஒரு சமுதாயத்தில் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்தது? மாற்றி அமைந்தது. அவர் குனிந்து எழுதினார். முன்பதாக கல்லறியும்படியாய் போடப்பட்ட ஒரு ஒரு பெண் இருந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கையங்களவுமாய் பிடிக்கப்பட்டவள். பின்னால் அவர் அவரை பார்த்துவிட்டு எல்லாரையும் பார்த்துவிட்டு எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் தேவன் எழுதின எழுத்துக்கள் 3 வகை 3 பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எழுதினது எழுத்துக்கள் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் முதலாவது பிரமாணத்தை எழுதினார். 2வது தானியேல் புத்தகத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதி அந்த 4 பதங்களிலே ராஜ்யத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் எழுதின சுருக்கமாக தான் இருக்கும், ஆனால் சுருக்குன்னு இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எழுதின தரையில் எல்லாம் கல்லு தூக்கிட்டு வந்தவன் கீழே போட்டு போயிட்டான். அவர் புத்தகத்துங்களாம் எழுதவில்லை, ஆனால் அவரை பற்றிய புத்தகங்களுக்கு இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், கூடியான புத்தகங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய ஆண்டவரை போல மகிமையுள்ள தேவன் இல்லை. ஆமாம், அதெல்லாம் எதற்குன்னு சொன்னார்? அவரை போல அநேகரை உருவாக்குவதற்கு, அந்த எல்லைக்கு கொண்டு போவதற்கு பிரயாசப்பட முயற்சிக்க, அந்த வேலையிலே நாமும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய எதிர்பார்ப்புகள். ஆமாம், அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ, என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் வாழிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் அழிகின்றாரே, ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் அழிகின்றாரே. இறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ, இறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் வாழிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமதரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார், ஆத்துமதரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார், விரைந்து சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார், விரைந்து சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார், விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாழிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை,
ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போ நிலை வரமா என்றும் தாங்கி நிற்பார். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போ நிலை வரமா என்றும் தாங்கி நிற்பார். நிறைந்த பலனை அறுப்பாரில்லை விரைவின் பலன் பாடிடுவே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆவியின் வரங்கள் ஒன்பதனை ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். ஆவியின் வரங்கள் ஒன்பதனை ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். சபையின் நன்மை உபயோகிப்பான். சங்கதம் சபையினில் நிலைத்திருப்பான். சபையின் நன்மை உபயோகிப்பான். சங்கதம் சபையினில் நிலைத்திருப்பான். விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவின் பலன் பாடிடுவே. அறுவடை மிகுதி யாதோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி யாதோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவின் பலன் பாடிடுவே. அறுவடை மிகுதி யாதோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி யாதோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பல காரணங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டவர். சிலுவை மரணத்திற்காகவே இந்த உலகத்தில் வந்தவர் அவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலுவை மரணத்தினாலே பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பலகீனங்கள், சத்ருவின் கிரியைகள் எல்லாமே அடக்கப்பட்டு போகிறது. நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரம் பிரசங்கிக்கும் போது அவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, இந்த உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத அற்புதமான இந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறையும் போது மனதிலே உள்ள சஞ்சலங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகி போவது மாத்திரமல்ல, அப்படியே சந்தோஷம் நம்மை ஆளுகை செய்யும். ஆமாம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயமாட்டேன். மகிழ்ச்சி ஒரு நிருபம் என்று சொன்னால் பிலிப்பியர் சபைக்கு ஒரு நிருபம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அந்த என்றும் ஆனந்தம் 91ஆம் சங்கீதத்தை குறித்து இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
மோசே பாடின 90ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து இந்த சங்கீதம் வரும். வனாந்திர பாதையில் அவர்கள் தப்புவிக்கப்பட்ட விதங்கள், வாக்குத்தத்தத்தால் நடத்தப்பட்ட விதங்கள், தேவன் கண் முன்பதாக செய்த காரியங்கள், துன்மார்க்கனுக்கு வரும் பலனை தேவன் அவர்கள் காணும்படியாக செய்த கிரியைகள், இவை எல்லாமே 91ஆம் சங்கீதத்தில் அடக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவரை இன்னும் அறிந்து அவர் பாதையில் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையில் திருப்திகரமான, அற்புதமான, ஆசீர்வாதமான, உயர்வான, மேன்மையான தேவன் நமக்கு தர வல்லவர். ஆமாம், என்றும் ஆனந்தம் சொல்லும் போது 2 சரணங்கள் பாடி 3ஆம் சரணம் பாடும்போது எல்லாம் எழுந்து பாடுவோமாக. நல்ல ஆராதனைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமை வழங்க பண்ணுவாராக. ஆமாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும்
தரும் பகலே நம்பு எதற்கும் பயமில்லை. இரவே பகலே நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, என்றும் ஆனந்தம். இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஹalleluya. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தைகள் யோசனை எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவர் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவர். நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்பார்த்திருக்கும் எதிர்பார்ப்புகள் இந்த ராத்திரியில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல பதிலை நல்ல முடிவை தேவன் கட்டளையிடுவாராக. ஹalleluya ஹalleluya. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஹalleluya. அவர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை நல்ல பலனை நன்மையான ஈவுகளை அவர் கட்டளையிட வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. இந்த நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கை நிர்மலமாக இருப்பது அவருடைய கிருபை என்பதை உணர்கிறோம். ஹalleluya. அற்புதமான தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி. ஹalleluya. நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவன். அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர். ஹalleluya. திக்கற்றவருக்கு அவர் சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது. உதவியற்றவர்களையும் திக்கற்றவர்களுக்கும் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களுக்கும் அவர் அனுகூலமான தேவனாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறலாம், சமுத்திரத்தில் கொந்தளிப்புகள் ஏற்படலாம், எல்லாம் சொல்லப்பட்டது. இதே போல நம்முடைய வாழ்க்கை நிலை குலைந்து போன ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். பல கொந்தளிப்புகளுடைய வாழ்க்கையில் ஏற்பி வரலாம்.
வீணான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் மோதி அடிக்கலாம். அந்த மோதி அடிப்பதனால நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் என்ன என்ற கேள்விக்குறி எழுப்பும் போது ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்வோம். அக்கினி சூளையின் ஊடே உலாவிக் கொண்ட ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழலையும் நம்மத்திலே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை தாங்கி நடத்தும் தேவன், நம்முடைய வாழ்க்கையை கரம்பிடித்து நடத்தும் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஓ ரபல ஹஷந்தரதி அக்குரபல ஹந்தர பௌடவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கபடி ஆயுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. அவருடைய பிரசனத்தின் மகிமை நம்மை தொட வேண்டும். அவருடைய வல்லமையின் மகிமை நம்மை தொட வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் விழுவதையும் அவருடைய கிருபையின் ரத்தத்தினாலே சுத்திகரித்து மகிமையினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவாரே நன்மை செய்பவாரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவாரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவாரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, சர்வத்துக்கு நிஜமான நபர். நம்முடைய வாழ்வின் மையமே அவர்தான். வாழ்க்கை அவரை சுற்றிலும் அமைந்திருப்பதால் அவர் நம்மை சுற்றிலும் மதுளாய் இருக்கிறவர். நாம் அவரை சார்ந்திருப்போம். ஆசா சொல்லுகிறேன், இந்த ஏராளமான ஜனத்து எனக்கு விரோதமாய் வருகிற இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உம்முடைய காரியம். அது உமக்கு லேசான காரியம். நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். நம் கர்த்தரை எல்லாவற்றிலும் சார்ந்திருக்கும் போது அவர் நம்முடைய காரியங்களை மேற்போட்டுக் கொள்வார். அப்போதான் சொல்லப்படுவது யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சூழலையும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை தருவாராக. தேவைகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு எதிர்பார்க்கிறோமே, அந்த நன்மைகள் கிடைப்பதற்கும் கர்த்தரை சார்ந்திருப்போமாக. அவருக்கென்று வாழ்வதற்கு, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை இருப்பதாக ஒரு நாட்களை கர்த்தர் கிருபை செய்வாராக. கடந்த வந்த நாட்களில் நம்மை ஆதரித்து வந்த தேவன், பாதுகாத்த தேவன், பராமரித்த தேவன், அப்ப சில சகல நன்மைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனை மீதான புதிய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை துணிக்கப்படுவதாக. அவர் கிருபை செய்ய வேண்டும். கர்த்தர் அற்புதமான வல்லமை வழங்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை மீதான புதிய ஆசீர்வதிக்க நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்.
எம்பட்டு உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஒவ்வொரு பகுதி வசனத்தினாலே, நாங்கள் கொடுத்தலினாலே, நாங்கள் கேட்பதனாலே, வசனங்களை கேட்பதனாலே, இவை எல்லாவற்றையும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் ஐயா. நீர் எங்களுக்கு வலது பக்கத்து நிழலாக இருக்கிறேன், முன்னும் பின்னும் எங்களை நெருக்குகிறீர். உமது இடது கரம் எங்களை அணைத்துக் கொள்ளும். எங்களை சுற்றிலும் இருக்கிறேன். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல தமக்கு பயந்தவர்களுக்கு சுற்றிலும் தேவனாய் கர்த்தர் இருக்கிறீர் ஐயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை மீதான போது எல்லாம் ஆசுவதி. அந்த ஜனங்கள் ஒவ்வொரு கர்த்தர் இடைப்படும். நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.